ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சஷ்டி விரதத்தோட 2ஆம் நாள் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ மதியத்துக்குள்ள வீடியோ மட்டும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நைட்டு பூஜை பண்ணுறதா உங்களுக்கு நைட் அப்லோட் பண்ணிடுவேன். என்னால் நேற்று வீடியோ போட முடியலை, ஏன்னா நானும் என் வீட்டுக்காரங்க மட்டும்தான் இருக்கோம். அவங்க ஒர்க் போயிடுவாங்க. ஸோ எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் மட்டும்தான் ஒத்தையாக தான் வீடியோ எடுத்து போடுறேன். அதனால் நேற்று எனக்கு வீடியோ எடுக்க முடியலை. ஸோ இன்றைக்கி உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன் கஷ்டப்பட்டு. அன்றைக்கி சம்பா பச்சரிசி சாதம் தாங்க பொங்குறேன். சிலவங்க வெள்ளை பச்சரிசியும் பொங்குவாங்க. ஆனால் அந்த சம்பா பச்சரிசி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாமிக்கு நம்ம விரதம் இருக்கும்போது ஆனால் கண்டிப்பாக சம்பா பச்சரிசியில் தான் பொங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் சம்பா பச்சரிசி பொங்கியிருக்கேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அரிசி 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது சம்பா பச்சரிசிங்கிறதுனால அந்த கலர் கொஞ்சம் போகும். அதனால் ஒரு 2 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி நான் 2 செம்பு ஊற்றியிருக்கேன். ஊற்றி அடுப்பில் வச்சு சிலவங்க கிண்டி இறக்குவாங்க பச்சரிசி சாதத்தை. இந்த தைப்பொங்கலுக்கெலாம் கிண்டி இறக்குவாங்கள்ல சாதத்தை, அப்படி கிண்டியும் இறக்கலாம், இல்லைன்னா வடித்து இறக்கலாம். ஆனால் வடித்தா அது சுவையாகவே இருக்காது. அதனால் நம்ம கிண்டி எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. நான் இப்போ அடுப்பில் வச்சுட்டு 3 வாட்டி தொட்டு கும்பிடணும். எப்போவுமே நம்ம சாதத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம 3 தடவை அந்த சாப்பாடை அந்த பானையை தொட்டு கும்பிடணும். கும்பிட்டுட்டு அப்புறம் தான் நம்ம வைக்கணும். அப்புறம் நான் மோர் மிளகாய்க்கு ஊற போட்டிருந்தேன். அதையும் எடுத்து காய வச்சாச்சு. எங்கள் வீட்டில் ஒரு பப்பாளி மரம், அப்புறம் ஒரு கொய்யா மரம், இந்த மாதிரிலாம் இருக்குது. வளவு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், சாதம் நுர குட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நாங்கள் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னா வெறும் பச்சரி சாதம் மட்டும் வடித்து, இன்றைக்கி குழம்பு எதுவுமே வைக்கலைங்க. வெறும் துவையல் மட்டும்தான் அரைக்க போகிறேன். பாசிப்பருப்பு துவையல் அரைக்க போகிறேன். பாசிப்பருப்பு அதுக்காக நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்காக தான் அடுப்பில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம களைஞ்சி எடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே களையல, அதனால் வறுத்து எடுத்துட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு?